வாங்குறதுக்கு சந்தைக்கு போயிருந்தேன். அங்கே போனால் தக்காளி 1 கிலோ 500ரூபாங்கிறாங்க, வெங்காயம் 1 கிலோ 1000ரூபாங்கிறாங்க, கத்தரிக்காய் 1 கிலோ 200ரூபாங்கிறாங்க, கேரட்டு 600ரூபாயாங்க. எப்படிங்க வாங்கி சமையல் பண்ணி சாப்பிட முடியும்? நானே இப்படி இருந்துச்சுன்னா என் பசங்கள்லாம் வரக்கூடிய காலத்தில் அவங்க எவ்வளோ விலை கொடுத்து வாங்குவாங்க? என்னங்க பண்ண முடியும்? ஏன் நீங்க என்ன விவசாயம் செய்யலையா? காய்கறி சாகுபடிகள் எதுவுமே செய்யலையா நீங்க? எனக்கு விவசாயம் செய்கிற அளவுக்கு நிலமோ இடமோ இல்லைங்க. நான் எப்படிங்க விவசாயம் செய்ய முடியும்? என்னுடைய அன்றாட தேவைக்கு காய்கறி நான் எப்படிங்க தயாரித்து கொள்ள முடியும்? ஏன் உன் தேவைக்கான காய்கறிகளை நீயே தயாரித்து கொள்ளலாமே. வாருங்கள், உங்களுக்கு எளிய முறையில் விவசாயம் செய்வது எப்படி என்று கூறுகிறேன். நாம் வீட்டில் இருக்கும் சிறிய இடத்தில் கத்தரிக்காய், தக்காளி, வெண்டை, பீன்ஸு, கீரை, புதினா, மல்லி, அவரைக்காய், பாகற்காய், வாழை, முருங்கை, மிளகாய், பச்சை மிளகாய் இதையெல்லாம் செய்யலாமே. ஓ அப்படியா? இது எனக்கு தெரியாமல் போயிடுச்சேங்க. நான் நினச்சேன் விவசாயம் செய்யணும்னா பெரிய நிலம் இருக்கணும், இடம் இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் பரவாயில்லைங்க, நீங்கள் சொன்னதுனால எனக்கு புரிஞ்சிருச்சு. என் வீட்டு பக்கத்துலேயே சின்ன ஒரு இடம் இருக்குங்க, அதில் வேணால் நான் விவசாயம் செஞ்சுக்கிறேங்க. ரொம்ப நன்றிங்க. காட்சி 3 நகரம், நகரத்து மனிதன். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நீங்கள் 2 பேரும் பேசிட்டு வரதை நான் கவனிச்சுட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் கிராமத்தில் விவசாயம் பண்ணலாம். ஆனால் நான் சென்னையில் இருக்கேங்க. சென்னையில் எனக்கு மாடி வீடு தான் இருக்குது, பக்கத்தில் எனக்கு இடம் கிடையாது. நான் எப்படி விவசாயம் பண்ண முடியும்? ஏன் முடியாது? மாடி வீட்டு தோட்டம் நீங்கள் வைக்கலாமே. மாடி வீட்டு தோட்டம்னா என்னங்க? மாடி வீட்டு தோட்டம்னா மாடியிலேயே உங்களுக்கு போதுமான சிறிய இடமா இருந்தாலும் கீரை, முருங்கை மரம், புதினா, மல்லி, தக்காளி, பச்சை மிளகாய், புடலங்காய், பாகற்காய், வெண்டைக்காய், கத்திரிக்காய் ஆகியவை நீங்கள் பயிரிடலாமே. ஓ அப்படியா? நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேங்க. என் வீட்டு மாடியில் எனக்கு தேவையான அளவுக்கு காய்கறியை விளைய வச்சு அதை நான் பயன்படுத்திக்கிறேங்க. ரொம்ப நன்றி பிரதர், தேங்க்யூ. விவசாயி. விவசாயத்தில் ஈடுபட இளைஞர்களை ஊக்கப்படுத்த வேண்டும். சிறிய நிலப்பரப்பாக இருந்தாலும் விவசாயம் செய்தல் வேண்டும். வீட்டுக்கு வீடு மாடி தோட்டம் அமைப்போம். காய்கறி கழிவுகளை மண்புழு உரமாக மாற்ற வேண்டும். மீன் அமிலம் தயாரித்தல், கோமியம் மற்றும் சாணியை உரமாக பயன்படுத்த வேண்டும். ஆடாத்தொடை, துளசி, ஊமத்தை, எருக்கு, வேம்பு, நொச்சி, தும்பை, துத்தி, பிரண்டை, அரளி, சோற்றுக்கற்றாழை, நீலகிரி ஆகியவை பூச்சிக்கொல்லிகளாக பயன்படுத்த வல்லது. இயற்கை விவசாயத்தை ஊக்குவிப்பதற்கான விழிப்புணர்வு. விதை வித்திட்டவன் வீண் போக மாட்டான் என்பதுதான் விவசாயி. உலகையே உள்ளங்கையில் எளிதாக கொண்டு வந்து விட்டார்கள். ஆனால் உணவை உள்ளங்கையில் கொண்டு வர உழவனால் மட்டுமே முடியும். இறுக பிடித்து கொள்ளுங்கள். விவசாயிகளை நழுவினால் வீழ்வது அவர்கள் மட்டுமில்லை, நாமும் தான். விவசாயமும் விவசாயியும் உலகத்தின் 2 கண்கள். இரண்டும் இல்லாத நாளைய தலைமுறை என்ன செய்யும்? சிந்திப்போம், செயல்படுவோம். முக்கிய தேவைகளில் முதலாம் தேவை விவசாயம். விவசாயம் காப்போம், விவசாயியை காப்போம். ஒவ்வொரு வீட்டிலும் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிப்போம், விவசாயியை ஊக்குவிப்போம். நன்றி, ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட்ல நமக்காக ஒரு ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க நம்மளுடைய குழந்தைகள். போட்டோ முடிக்கல.